சக்தியாகும் நிலை வரும்போதுதான் இன்னொரு விஷத்தின் தன்மை அதுல வரப்படும் இன்னொன்று விஷத்தின் தன்மை உருவாக்கப்பட்ட அந்த நிலைகள் நகர்ந்து ஓடும் நிலையாகும். அந்த வெப்பம் காந்தம் உருவாகி இந்த விஷம் வெப்பம் காந்தம் இந்த மூன்று சக்தியாக இயங்குகின்றது. அந்த மூன்று சக்தி தான் ஒன்று வெப்பம், ஒன்று காந்தம், ஒன்று விஷம். மூன்று நிலை தான் ஆதியிலே உருவாகின்றது. ஆக இயக்கத்திற்கு மூலம் வெப்பம் உருவாவதற்கு மூலம் விஷமே தான். ஆக விஷத்தின் தன்மை வெப்பமாகி வெப்பத்தின் தன்மை ஆகும்போது உணர்வின் சுழற்சியாகி சூரியன் ஆகும்போது ஆக விஷத்தை பிரிக்கின்றது. உணர்வின் தன்மை மற்றவர்களோட கலந்து ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகின்றது சூரியன். இதே போலதான் நம் உயிரின் விஷத்தின் தாக்குதலால் ஏற்பட்டதுதான் நமது உயிர். ஆனால் அதே சமயத்தில் தான் நுகரும் உணர்வுகள் இது இயக்கத்திற்கு ஒவ்வொரு அணுக்களின் இதே உண்டு. ஆக விஷத்தின் இயக்கம் என்றாலும் உணர்வின் சத்து அதிகரித்து அதன் உணர்வின் உணர்ச்சியின் எண்ணங்கள் நாம் தூண்டச் செய்யும் நிலையிலே தான் இருக்கும். ஆகவே நாம் சூரியனால் கவரப்பட்ட இந்த உணர்வு வெப்பம் காந்தம் விஷம் என்றிருந்தாலும் துருவ நட்சத்திரம் வரக்கூடிய உணர்வு அது கவர்ந்து கொண்டால் இந்த விஷ இயக்கத்தை அடக்கிய அந்த உணர்வுகள் அடக்கும் உணர்ச்சியின் நிலையை நமக்குள் போட்டுகின்றது. கவர்ந்து கொண்ட லட்சுமி காந்தம் அதன் உணர்வுகளை இணைக்கப்படும் போது, ஏனென்றால் முக்கியமா உங்ககிட்ட நுண்ணிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாகி உங்க வாழ்க்கைக்கு இந்த சிந்தனை கொண்டு உங்களை காக்கும் உணர்ச்சிகள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ உங்களை இணை செய்து அந்த உணர்வின் நன்மை பதிவாகி மீண்டும் இக்கட்டான நிலை வரும்போது நான் சந்திக்கும் சந்தர்ப்பம் வர வேண்டும். ஆகவே நமது எதுவா இருக்க வேண்டும், ஒளியின் சரீரமா பெற்ற அந்த ஆயுள் மெம்பரா இருக்கப்படும் அதன் உணர்வை நாம் அடிக்கடி நினைவு கொண்டோம். நம்ம சண்டை போட்டவங்களே, சதிப்பானவங்களே, வேதனைப்பட்டவங்களை அடிக்கடி நினைக்கிறோம். ஏன்னா அதனுடைய அழுத்தம் அதிகம். ஆகவே இதை மாற்றும் உணர்வின் சக்தி கொண்டது துருவ நட்சத்திரம். அதை உங்களுக்குள் இணைத்து அதை இணைக்கப்படும் போது ஒவ்வொரு கணவர்களும் இது சேரும். ஆகவே நாம எல்லா நிலையில் எடுத்தாலும் பல பொருள்கள் எடுத்தாலும் காரத்தை இணைக்கப்படும் போது அந்த எல்லா சரக்கும் சேர்த்து இதை கூட்டி உணர்ச்சியின் தன்மை கொண்டு வருகின்றது. இதை போலதான் ஒரு விஷயத்தின் தன்மை நீக்கிறாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை தீமை என்று எப்போது பார்க்கின்றவர்களோ, கேட்கின்றவர்களோ, நுகர்கின்றவரோ அந்த நுகரும் அடுத்த நிமிடம் உள்புகுந்து அது தீமைகள் செய்யாது தடுத்து நிறுத்த வேண்டும். அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உணர்வுக்குத்தான் இப்ப துருவ நட்சத்திரத்திற்கு காலை துருவ தியானத்தில் உங்களுக்குள் பதிவாகும். ஒருவன் தீமை செய்கிறானோ, சங்கடப்படுகிறானோ, வேதனைப்படுகிறான் பரிவும் பண்பும் கொண்ட மனிதன் உற்று நோக்கும் போது அந்த உணர்வின் தன்மை ஊழ்வினை என்ற வித்தாகின்றது. அவனில் விளைந்த உணர்வுகள் எண்ணமாக வெளியெடுக்கும் போது அதை சூரியன் எடுத்துக்கொண்டால் நாம் நுகர்ந்தால் நமக்கு ஊழ்வினை என்ற வித்தாகிவிடும். பின் அதன் உணர்வுகள் தன் வளர்ச்சி எடுக்கதான் ஆரம்பிக்கும். ஒரு செடியில் விளைந்த வித்தை நாம் நிலத்தில் ஊன்றினால் என்ன செய்து அதே செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டால் அதை உணர்வை எடுத்து அதன் உணர்ச்சியாக அது இயக்குது. ஆகவே இதே போல துருவ நட்சத்திரம் அகசின் துருவனாகி கணவன் வசிஷ்டரும் வந்தது போல வாழ்ந்து இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள் அவர்கள். அந்த இருமணம் கொண்டு இந்த துருவத்தின் வழிதான் நமக்குள் இங்க வருது என்றும் துருவத்தை உற்று நோக்கி துருவத்தின் பாதையில் வருவதை உணர்வை இருவருமே அந்த ஒளியின் கட்டையாக மாற்றிக்கொண்டார். தான் நுகர்ந்த உணர்வு இருந்தாலும் மின்னல்கள் வரப்போகும்போது மற்ற நட்சத்திரங்களால் ஏற்படும் மின் ஒளிக்கட்டைகளை அவர் நுகர்கின்றார். ஆனால் அந்த விஷயத்தை அடக்கும் தன்மையினால் விஷயத்தின் உணர்வுகளில் அங்கே செல்வதை இதை அடக்கி நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மையை அடக்கும் ஒளிக்கட்டைகளாக மாற்றுங்கள். உயிர் எப்படி ஆனதோ இதே போலதான் அவர்கள் இருவருமே அந்த கருத்தன்மை உருவாக்கி அந்த அணுவை ஒளித்தன்மையாக மாற்றியவர்கள். இதே போல நீங்க கணவன் மனைவி இதே மாதிரி செய்து பாருங்க. இப்ப நான் வெளியில கணவர் வேலை செய்யறாரு நீங்க வச்சுக்கோங்க. அங்க ஆணவ தொழில பல நிமிஷம் எம்சிகள் வந்துடும். எப்படியோ சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் திட்டா நாம் நல்லா வேலை செய்யறோம், அங்க தான் மேல வரணுங்கிறதுக்காண்டி இவர் தப்பு செய்ய மாட்டார். அப்ப அந்த தப்பு செய்யறதுக்கு அவர் குற்றவாளி ஆக்குறதுக்கு ஏதாவது ஒன்று மறைமுகமா செய்வார். அப்ப அந்த நேரத்துல சந்திக்க செய்யும்போது குற்றமா இருக்கும். தான் தப்பு செய்யலையே இப்படி பண்றாங்களே அப்படின்னு நான் வேதனைப்படுறோம். இப்ப எதை எடுக்கிறோம், நல்வழியில் நல்நிலை பயனாலும் இந்த வாழ்க்கை உணர்வுகளில் நாம் அந்த வேதனை உணர்வு அவன் தவறு செய்யும் போது வேதனை விஷயத்தின் தன்மை தான் அவனுக்கு கொடுக்கும். அந்த விஷயத்தின் தன்மை ஆன பின் நாம் என்ன உண்மையினுடைய நிலைகளை எடுத்து சொல்ல கூட முடியாது போயிடும். தான் தவறு செய்யவில்லை, உண்மையின் இலக்கத்தை எடுத்து சொல்ல முடியலை. ஆனால் கற்பனை பண்ணி கொண்ட விஷயத்தை உருவாக்கி வரும் அந்த உணர்வு தக்க திடமான நிலை கொண்டு வலிமை கொண்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிவிடலாம். அந்த உணர்வின் தன்மை பெற்ற பின்ன என்ன செய்யணும், இந்த மாதிரி தொழில் செய்தேன், இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு, நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை அப்படின்னு வீட்டுல வந்து சொல்றோம். அப்ப மனைவி கேட்டா என்ன ஆகுது, அந்த வேதனை சொல்ற. அப்ப கணவருக்கு இப்படி வந்துருச்சுன்னு என்ன ஆகுது,
இதை எடுத்து அவன் வேதனை உணர்வை இந்த சக்தி இதையும் எடுத்து இங்கே அந்த வேதனை அணுக்களை உருவாக்கத்தான் முடியுதே தவிர தணிக்க முடிகின்றதா? சொல்றது உங்களுக்கு அர்த்தமாக வேதனை வருது. இங்க பெண்கள் நினைக்கிறான் யமனிடம் வந்து சாவித்திரி தன் கணவனை மீட்டினார் அப்படின்னு இங்க கதையை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வசிஷ்டர் அறிந்தது போல கவர்ந்து கொண்ட இரண்டு சக்தியும் ஒருவர் மயத்தி நடக்கின்றதா என்ன செய்யுது? குறைகள் இல்லாத கணவனை உயர்த்தி எண்ணது. அதே சமயத்துல அவனுடைய உணர்வு கணவரும் தன்னுடைய உணர்வுகளை தன் மனைவி உயர வேண்டும் என்று என்றாங்க. அப்ப அந்த ரெண்டு உணர்வு ஒன்றி வரப்படும் போதுதான் இரு உயிரும் ஒன்றுது, இரு உணர்வு ஒன்றுது, இரு உணர்ச்சிகள் ஒன்றுது. உயிரை போன்ற உணர்வின் தன்மை நாம் எண்ணி உணர்வு கருத்தன்மை அடையுது. அப்படி அடைந்தவர்கள் தான் துருவ நட்சத்திரமானது. அதை எடுத்து தான் கணவன் பெற்ற உணர்வுகள் பெற வேண்டும் என்று இப்ப வீட்டுல கவலையா சொன்ன என்ன செய்யணும்? அங்க நடக்குது சொன்னாச்சும் நீங்க செய்திடறாங்க. அப்புறம் வேலைக்கு பண்ணோன்னு என்ன செய்வாங்க? இப்படி இருக்கு போயிருக்காரு, என்ன ஆகுதோ, சண்டாளங்க என்ன பண்றாங்களோ ஏதோ பண்றாங்களோ, இப்படி அவங்களை சாபமிட்ட உணர்வின் தன்மை இங்க வரும். அதன் உணர்வின் தன்மை என்ன செய்யும்? மீண்டும் அவர் உணர்வு கலந்தைங்க கேட்டுக்கொண்ட பின் இந்த உணர்ச்சி மீண்டும் வீரியத்தன்மையாகும். இடையூறுகளை அதிகமாக ஊட்டும் தன்மை தான் வரும். நீங்க பார்க்கலாம். புறையோடைய உணர்வு வரப்படும் போது அவர் உணர்வு நிலைய நண்பர் என்ற நிலையில் கூட இங்க அழைத்து வந்திருக்கிறார். உணர்வின் படி ஆக போகும்போது நினைவு இங்க வந்து இந்த சண்டாளர்கள் என்ன செய்யறாங்களோ இவர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உதவி செய்தார் என்ற உணர்வுகள் எண்ணும் போது என்ன ஆகும்? இயற்கை சில நிலைகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த உணர்வின் தூண்டப்பட்டு நம்ம அறியாமலே அவனை எதிரியை கூட்டுகின்றோம். அந்த எதிரின் உணர்வை நமக்குள் கூட்டுகின்றோம். இந்த உணர்வின் பண்ணுவது தொழிலின் வாழ்க்கையை முடிகின்றது. ஆக வீட்டில் வேதனை என்ற நிலையில் நோய் வருகின்றது. நமது உணர்வு வேதனைப்பட்டு நம்ம குழந்தையோ அல்லது மற்ற பொருள்களை நாம் பயன்படுத்தும் விதமும் மாறிவிடுகின்றது. இந்த மாதிரி வேதனைப்படும் போது பாருங்க, துணியை பாதுகாப்பா வச்சிருக்க முடியாது. நம்ம தெரியாம வேதனை உட்கார்ந்து கம்பி நீட்டு இருக்குன்னு தெரியாது. ஆக நம்ம அறியாமல சேர்ல ஒரு இது இருக்குன்னு தண்ணி நம்ம கிளி துணி நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி தரித்திரம் பண்ண எப்படி என்ன உணர்வை பார்த்து உணர்ந்து செயல்படும் தன்மை இழக்கின்றது. ஆக நடந்து செல்லப்படும் போது கூட ஏதோ வந்து மேடு பள்ளம் தெரியாதபடி கீழே விழுந்தோம். ஆகவே இது என்ன? இந்த உணர்வின் இயக்கம் நம் சிந்தனை நிலை குறைக்கப்படும் போது கீழே விழுந்தால் மேலே விழுந்தால் நிலை வரும். எது இயக்குது? நாம் நுகர்ந்ததை நம் உயிர் இயக்குகிறது. ஆக உணர்வின் உணர்ச்சி நம் உடலை எதுவும் அது மனத்தின் தன்மை வெளிப்படுகின்றது. அந்த மனத்தின் தன்மை நல்ல மனங்களை அடக்கி விடுகின்றது. அப்ப நல்ல மனங்களை அடக்கும் போது என்ன செய்யுது? ஏன்னா நாம் எல்லோருடையும் வாடுறோம். நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. தொழில் செய்கிற இடத்துல எவ்வளவு இருந்தாலும் கூட அவங்க எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு இதாகுது. அந்த உணர்வு நம்ம நல்ல உணர்வுக்கு ஏற்றதாக இல்லை. அப்ப நமக்குள் எதிரின்ற உணர்வு வரும். அப்ப தொழில் செய்கிற இடங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப மனைவி கிட்ட சொன்னா என்ன செய்யறாங்க? மனைவி நம்மளோட ஒத்துழைக்கிறாங்க. எதுக்கு? இந்த வேதனையில. இந்த வேதனையில் இருக்கப்படும் போது குழந்தை ஏதோ அன்பா பேசினாலும் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சாபமிடும் நிலை வரும். ஆக அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எடுத்தாலும் கூட நம்ம மேல பொறாமப்பட்டு அவங்க நிலையை பார்க்கும்போது அவங்க சிரிச்சாங்கன்னா போறோம். அவங்க குடும்பத்தின் நிலையை சிரிக்கிறாங்க. அவனை சிரிப்பதை காட்டாலே நம்ம பொறாம நம்ம வாழ்வு பிடிக்கல போறோம். நம்மளை பார்த்து அவங்க ஏளனமா சிரிக்கிறாங்க. தன்னை அறியாமலே இதை எடுத்து நமக்குள் வழக்கும் தண்ணி வந்தது. ஆக இது எதுடன் கலக்கின்றது. நாம் குற்றம் இல்லாதவர்களும் கூட குற்றவாளியாக்கும் நிலையும் அவர்கள் நாம் எதிரியாக்கும் நிலை வரும். அதே சமயத்தில் நம் உடலுக்குள் நாம் பதிந்த உணர்வுகளும் நல்ல குணங்களுக்கு நாம் நுகர்ந்த உணர்வு எதிரியாக்கிவிடும். நமக்குள் ஒத்துழைக்கும் உண்மையின் தன்மையும் அது செயலிழக்கும். அப்ப நமக்குள் இயக்கம் எதுவாகின்றது? நாம் நுகர்ந்ததை, கேட்டதை, பார்த்ததை நம் உயிர் அது சமைக்கின்றது, உருவாக்குகின்றது. ஆனால் நாம் ஆறாவது அறிவு கொண்டவர்கள். நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் உருவாக்க. நாம் எந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும்? இப்ப மிளகாய் என்ற நிலையில் தனி காரமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் இணைத்து இதுடன் சுவையா மாத்துறோம். இதே போல நாம் வேதனை என்ற உணர்வு வந்தால் இந்த கணவன் மனைவியும் அந்த உணர்வு எப்படி வசிஷ்டமா அல்லது போல இன்னைக்கு அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆனானோ அதன் துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை நாம் கொஞ்சமாக எடுக்கும். மனிதன் உயர்ந்தவன். ஆக நாம் மிருகத்தில் உயர்ந்த உணர்வுகளை மான் நுகரப்படும்போது இந்த உணர்வின் இயக்கமா மாறி இதன் உடலை விட்டு சென்ற பின் அங்கே செல்லுகின்றது. எங்கே? புலியின் உடலுக்குள் செல்லுகின்றது. ஆக விஷம் கொண்ட பாம்பினம் மனிதனை தாக்கப்படும் போது பாம்பின் நினைவு வரும்போது நம் உயிர் அங்கே அழைத்து சென்று பாம்பாக பறக்க செய்யும். வேதனை கொண்ட மனிதன் நல்ல பண்பு கொண்டு உயர்ந்த நினைவு கொண்டு அவனுக்கு இறக்கம் ஈகி கொண்டு வளர்த்தான் என்றால் அந்த பாம்பு அந்த வளர்த்தான் என்றால்
அதே உணர்வுகள் இவன் உடல்ல அன்பு பண்பு கொண்ட மனிதன் உணர்வுகள், அந்த வேதனையான உணர்வுகள் பண்பு கொண்ட மனித உடல்ல வந்தது. பண்பு கொண்ட மனிதன் வரும்போது மனைவிட்டு தான் சொல்றேன், இந்த மாதிரி நல்ல மனுஷன் பரிசீலன் இவங்களையும் சேர்த்து கலவையாகி இது ரெண்டு உருவாக்கி அதை கருவாக்கி அதன் வழியே தான் நம்ம விளைவிச்சிடும். கணவன் மனைவி நிலையில் இதே தங்கிடும். அதே சமயத்துல சந்தர்ப்பத்தால் வேதனை என்ற உணர்வானால் பெண்கள் அந்த வேதனை என்ற உணர்வான பின் கணவன் அதை எடுக்கப்படும். இந்த சக்தி வேதனை என்ற உணர்வின் தன்மை அங்கு வளர்க்கப்பட்டு விஷயத்தில் உணர்வு கொண்டு சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு குடும்பத்தில் பற்றற்ற நிறைய ஆக எங்க போகுது. ஆக இந்த வேதனை என்ற ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஏற்பட்டால் நரகலோகமே. நரகலோகமான என்ன? விஷத்தை உணவாக உட்கொண்டு பாம்பினம் விஷத்தை உணவாக கொண்டு அதை பாய்ச்சி ரசித்து வாழும். இருந்தாலும் ஊர்ந்து செல்லும். தன் எத்தனை வேதனைப்படுகின்ற முன் புதர் என்ற நிலையை. ஆக தன்னை கொல்ல வரும் உணர்வு கொண்டு தப்பிக்க எத்தனை வேதனைப்படுகின்றது. ஆகவே நரவுலகமே. நாம எல்லாம் விழுங்கி நாம சமைச்சு சாப்பிடுறோம். அது விழுங்கும் போது உள்ளுக்கு சாப்பாடு போகும்போதெல்லாம் எத்தனை வேதனைப்படுது. சொல்றதா ஜீர்ணிக்கும் சக்தி கொண்ட கொக்கோ காக்காயோ. ஆனா காக்காவது பரவாயில்ல பிச்சு திங்குது. ஆனா கொக்கு நிச்சயது விழுங்குது. அந்த உணர்வின் தன்மை வரும்போது தொண்டைக்குள்ள எத்தனை அவசரப்படுது. மீனை சாப்பிட்டோம் உண்டி கொடுக்கணும்னா இந்த மாதிரி. அப்ப எங்க செல்றோம்? இதை போன்ற உணர்வின் தன்மை நாம எங்கே அழைத்து செல்கின்றது. அதனால நாம் இங்கே ஆயுள்கால மெம்பர் அசன் எதில் இருக்கணும்? ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் தான். எப்போ சங்கடமோ சிறப்போ வேதனையோ வெறுப்போ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, அந்த நேரத்தில் நாம் சுதாரிச்சிருக்கோம். ரெண்டு பேர் ரோட்ல சண்டை போடும்போது ஒருத்தர் அடிக்கிறான், ஐயோன்னு அலறான், அந்த பாய் போய் போறவன் அடிக்கிறான்னு நம்ம உணர்வு நம்மளை பேச வைக்கிறது. நாம் பேசுறோமா? நாம் பேசல. அந்த உணர்வு பேச வைக்கிறது. ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கு ஒருத்தர் எதிரி ஒருத்தர் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. இதே மாதிரி உணர்வுல இருக்கப்படும் போது அவன் அடுத்தது சரிதான் இன்னும் ரெண்டு கொடுக்கணும். எது நமக்குள் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி ஏதாவது பேசுறாங்கன்னு வச்சுங்க, இந்த உணர்வு ஏற்றுக்கொண்டது. இன்னொருத்தர் நான் துரத்தி கொண்டு அடிச்சான்னு என்ன செய்யறது? தொழில் நாம இவன் எல்லாம் குறும்புத்தனம் பண்ணியிருக்கான், அதனாலதான் அடிக்கிறான். அப்ப அந்த அடிக்கிறதை கண்டு ரசிக்கிறது. அப்ப இந்த உணர்வு எதிலே கொண்டு போகுது? இந்த உணர்வுக்கொப்ப அடிப்பதை ரசிக்கிறது. ஆனால் பறிகொண்ட மனம் கொண்டவன் அடித்த உடனே அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து விடுகின்றது. ஆக இந்த நல்ல குணங்கள் ரெண்டு தரத்திலையும் கொள்ளும். சொல்றவங்களுக்கு அர்த்தவன் நல்லதை கொண்டு பார்த்தாலும் நம்ம எப்படி இயக்க இருந்தனாலே இதான் என்னை கூறினார். ஒவ்வொரு நிமிடத்திலும் காட்டுக்குள் அழைத்தி செல்வது. நாட்டுக்குள் போகும்போது உணர்வுகள் மனிதன் எப்படி இருக்கின்றான் அது உணர்வு வந்து நீ தப்ப வேண்டும் அல்லவா அப்படின்னு சொன்னா அவரை போல பைத்தியக்கார மாதிரி என்னை வேசி கழிச்சிட்டு சில நேரங்கள்லாம் போச்சுள்ளார். இனி சூத்து போடுறான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன செய்ய வேசி கழிச்சு போடான்னு சொல்றாரு. இதையும் போட சொல்றாரு, அதையும் போடு. அந்த சூத்துங்கிறது பின்னாடி கொடுக்குறாரு. அந்த அருள் என்ற உணர்வை பார்த்த உடனே அந்த உணர்வு என்ற நிறைய மகிழ்ச்சியாகுது. அந்த சூட்டை போடுறா அப்படிங்கிற நான் வேண்டாம் வேண்டான்னு கிழிஞ்ச வேசியை கட்டிட்டு போங்கிறாரு. நம்மளை பார்த்தா வெக்கமா இருக்குது. ஆனா நீ அதிகாரத்தை தொண்ணு போனேன்னா உன்னை கண்டு மற்றவன் நீ அஞ்சி அடுத்தவன் அஞ்சப்படும் உணர்வைதான் நீ நுகர மாட்டோம். ஆகவே இந்த கிழிஞ்ச சட்டையில போகும்போதுதான் ஒன்னு எவனும் கவனிக்க மாட்டான். ஆக இந்த உணர்வின் தன்மை வரும்போது அவன் உணர்வை நீ அறிய முடியும். இப்ப சிஐடிகளா வர்றவங்க என்ன செய்யறாங்க? பிச்சைக்கார மாதிரி வர்றாங்க, ஏதோ வர்றாங்க, எல்லாத்தையும் தகவல் வாங்கிட்டு நீ செய்து கொடுத்துட்றாங்க இல்லையா? இதே மாதிரிதான் இந்த உணர்வுள்ள இயக்கங்கள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையும் நீ நுகர்ந்தாலும் இதை நுகர்வதற்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு வலுவேற்றுக்கொள். அந்த வலுவான நிலையை ஏற்றுக்கொண்டப்ப நீ அறிய தவறு செய்வதை விட்டுப்பார். விட்டு பார்த்த உடனே என்ன செய்யும்? அந்த உணர்வு தப்பென்று தெரியும். அப்ப தப்பென்ற நிலையில் தெரிந்தாலும் ஈஸ்வரன் மறுபடியும் எண்ணும் அந்த பூர்வ மத்தியில வந்து அப்ப உள்ளுக்கு போகக்கூடாது. உள்ளுக்கு போக முதல்ல நிறுத்தி படும். அந்த நிறுத்திய பெண் கண்ணு நினைவு உயிருடன் ஒன்றை பெண் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் தேரணும் என்னோட முழுது போடணும் எந்த நாணங்களை கலைஞனை ஜீவான் கேட்கணும். ஏன்னா எவன் திட்டினான்னு இந்த உணர்வு இருக்கும்போது அவன் நினைவு இருக்கும்போது அமெரிக்கால வந்து இயக்குது இல்லை. அதே போல அவனுடைய உணர்வு நமக்குள்ள இருக்கும். இதை எண்ணி இந்த தீயதி உணர்வுகள் நம்ம கெட்ட பழக்கங்களே அந்த உணர்வை தான் சாப்பிட்டு இதை எண்ணி உள்ளுக்கு எழுத்திட்டோம்னா இங்க பந்து பண்ணிடும் இழுக்கும் சக்தி இழக்கு. அப்ப கொஞ்ச நேரம் எழுந்தவன் என்ன செய்யுது? அந்த தீய அணுக்கள் இழுக்க முடியாத நிலை தடை வரப்போகும்போது இது கொஞ்ச நேரம் வளர்க்க இதை என்ன செய்யுது? வேலைக்கு போயிடும்.
எது தீயது உணர்வுகள் அது விலகி செல்லுது. அப்ப விலகி செய்து நம்ம ஈர்ப்போட்டத்தோடு கலந்துருச்சுன்னா சூரியன் எடுத்துக்கொள்ளும். மறுபடியும் தன் எண்ணமான உணர்வோட கலந்தது பிரிங்க. அப்ப நமக்குள்ள என்ன செய்யறோம்? அடிக்கடி நாம் எத்தனை வகையான நிலைகள் பார்த்தாலும் ஈஸ்வரான்னு சொல்லி என் உடலுக்குள் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும். என் உடல்ல ரத்த நாளங்கள் கலக்கணும். என் உடல்ல ஜீவனங்கள், இந்த 3 மண்டலத்தையும் அவன் என்ன ரத்தம் ஒண்ணு, உடல் ஒண்ணு, அணுக்கள் ஒண்ணு, இந்த 3 மீது கலக்கப்படும் போது இது மாறும். இதை அடிக்கடி நீங்க செய்துக்கணும். ஏன்னா நீங்க ஆயுள் காலம் வந்திருக்கு. இதை நாம் வலுவான நிலையில் எடுக்கணும். எந்த தீமையான உணர்வு உங்களுக்குள் வரக்கூடாது. அருள் உணர்வு உங்களுக்குள் வளரணும். அது குடும்பத்தில் இத்தகைய நிலைகள் வந்தாலும் இதை நம்ம மாற்றி பழகணும். சொல்றவங்களுக்கு நல்லா அர்த்தம். ஆனா முதல்ல குறைஞ்சபட்சம் வீட்டுல கணவனும் மனைவியும் அந்த வசிஷ்டரும் வந்தது போல வாழ கத்துக்கிடணும். எது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் ஈஸ்வரா என்ன அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தலும் தேர்தல் என் மனைவி கிடைக்கணும். அது ரத்த நாணயங்களை கலக்கணும். அது அதனுடைய உடல் முழுதும் பண்ணணும். ஜீவாத்மா பெறணும். நீங்க தினம் காலை ராத்திரி படுக்க போகும்போது மாதிரி நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த துரு நட்சத்திரம் தியானம் இருந்தானா மனைவி கிடைக்கணும். எனக்கு கணவன் மனைவி கிடைக்கணும். 2 பேருமே எண்ணி பாருங்க. இது ஒன்றும் சிரமம் இல்லை. உண்மையான தியானம் இதுதான். 2 பேருடைய உணர்வு கலந்தால் என்ன செய்யுது? அந்த அருள் உணர்வு வலுவை பெறும். அப்ப நீங்க தீமையான உணர்வு வந்தாலும் அந்த வலுவான நிலையை கொண்டு யமனிடம் வந்து சாதித்து தன் கணவனை இணைந்த வாழ்வு உணர்வு வலுவாகப்படும் போது அந்த வலுவின் தன்மை கொண்டு அந்த தீமை என்ற உணர்வு வராதபடி தடுக்கும். இதே மாதிரி நாம் வெளியில எது இருந்தாலும் இதை மாதிரி நீங்க எண்ணிப்போங்க, இது உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதைத்தான் நாம் உணர்வுகள் புழுவிலிருந்து மனிதனாக வெல்லும் தீவிகளை நீக்கணும். தீவிகளை நீக்கும் உடலை பெற்றோம். பரசுராம் சமப்படுத்த நிலை பெறும். ஆக சமப்படுத்த நிலை பெற்றோம் இந்த உடலை சேரும். இதுக்கு பேர் சிவதன்சு. ஆக நமக்குள்ள அந்த உணர்வுகள் என்ன செய்து நல்லதை செய்யக்கூடிய நிலை வரும். நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றுது, நல்ல உணர்வை உடலாக மாற்றும். இருந்தாலும் கண்வெளி அவன் தீமை செய்தான் என்று உணர்வை கவரும், உயிருடன் உற்று. ஆக அந்த உணர்வின் தன்மை தன் உடலாக சேரும். அந்த உடலுக்குள் சேர்ந்தவனை எது? அவன் உடலில் செய்த தீங்கின் உணர்வுகள் சிவதன்ஸ். அந்த உணர்வின் தன்மை என்ன செய்து நம்மை தாக்கி நாம சமப்படுத்த உணர்வை மாற்றும். நீங்க ராமாயணத்தை நல்லா படிச்சு பரட்டி பாருங்க, இது தெளிவா தெரியும். பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை வரும். அதுக்கு சீதா ராமனுக்கு அவன் எதை எடுக்கிறான்? விஷ்ணு தனுஷ் எடுக்கிறான். ஆக அகர்ஷன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு சீதா. அந்த உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டும் துரு நட்சத்திரமான நீங்க அதை எடுத்து உணர்வின் தன்மை விஷ்ணு, அந்த தீவிகளை வெல்லும் சக்தி பெற்ற துரு நட்சத்திரம். அந்த உணர்வை எடுத்து நமக்குள் எடுக்கும் போது இங்கே நாம விஷ்ணு தனுசு. ஆகவே அந்த சூரியன் ஒளியானலாம், ஆனா உணர்வின் ஒளியான அவனரும் விஷ்ணு. அந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்து நம் விஷ்ணுவான உணர்வு நான் எண்ணும் போது இந்த தனுசா நாம மாற்ற முடியும். நல்லா நீங்க ராமாயணத்தை நல்லா உள்ள புகுந்து படிச்சு பாருங்க, நல்ல தெளிவா தெரியும். சொல்றவங்களுக்கு அர்த்தாச்சு. இது விஷ்ணு தனுசு. நோயாளியை நாம் பார்க்கிறோம், அவன் உடல் வந்து சிவ தனுசு. நாம் நுகர்ந்த ஒண்ணு என்ன செய்யுது? நமக்குள் இந்த 2ம் போர் செய்ய ஆரம்பிச்சு. ஆக அவனோட நமக்குள் அழைத்து இது வெற்றி பெறும். இது நாம சமப்படுத்த என்றோம். அந்த உணர்வின் தன்மை நல்ல குணத்துல வந்து சமப்படுத்த ஒரு பாடு இதே விஷயத்தின் தன்மை வரும். அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வருது. அந்த விஷயத்தின் தன்மை மீண்டும் நுகர்ந்து அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வரும்போதெல்லாம் பாருங்க, ஒரு வேதனை போடுறவங்க சங்கடப்படுறவங்க பார்த்தோன்னு தேடிக்கு உபகாரம் செய்ய போறாங்க. சொல்றாச்சுங்களா? இந்த உணர்வின் தன்மை ஆகும்போது காக்க வேண்டும் என்ற வருது. இது சிவ தனுசா மாறுது. காக்கும் உணர்வோடு அது செயல்படுது. ஆனாலும் அந்த உணர்வுல இருந்து இது வளர்ச்சி அடைய போகுது. அந்த மாதிரி பாருங்க, நான் எல்லாத்துக்கும் தர்மத்தை செய்தேன், எல்லாம் செய்தேன், நான் நரக வேதனை போறேன், ஆண்டவன் என்னை சொல். நாம் உணர்வின் தன்மை விளைவித்து உணர்வின் தன்மை உடலாக்கும். இதை ஆள்வது யாரு? நம் உயிர்தான் ஆண்டவன். நாம் எண்ணியது உணர்வை உருவாக்கியது யாரு? உயிர்தான் ஈசன். ஆக இதன் உணர்வு எடுத்தோமே மீண்டும் எண்ணும் போது அந்த உணர்வின் செயலாக, அந்த குணத்தின் செயலாக, அந்த உணர்வின் தன்மையாக நாம் செயல்படும் போது எந்த குணத்தை பதிவுன்னா அதுவே குருவாக இருக்கும். ஆக உயிர் என்ற உணர்வு நமக்குள் இருக்கும்போது உயிர் குரு. உடலுக்குள் இருக்கும் அனைத்து குருவா இருந்தாலும் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொன்றும் அதன் செயலாக இருக்கும்போது அந்த உணர்விலேயே குணம் குருவாகுது, செயல் தெய்வமாகுது. உணர்வு இறையாகுது, இறையின் செயலாகும் போது தெய்வமாகுது.
ஆக உணர்வின் தன் விடலாகும்போது சிவமாகும். சாஸ்திரங்கள் எவ்வளவு தெளிவா கொடுக்குறாங்க சொல்றது உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அந்த அருள் உணர்வை பெற்று குருநாதரோட என்னை ஆயுள்கால மெம்பரா சேர்த்தார். அதன் உணர்வை எடுத்தேன். இந்த ஆயுள்கால மெம்பர் என்ன செய்யணும், இதை எடுக்கணும். இப்ப ரெகுலேஷன் கிளப்ல என்ன செய்வாங்க, 4 பேரை பழக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்ய ஒன்றுபட்டு வர்றதுக்கு என்ன செய்வாங்க, மதுவை கொடுப்பாங்க. மதுவை கொடுத்தா நான் இடத்துல என்ன ஒன்று சேர்ந்துடும். அப்ப உங்க ரகசியத்தை என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். இதை எடுத்த நிச்சயம் இதுக்குண்டான தொழிலுக்குண்டான லாபமும் தன் வாழ்க்கைக்கு உண்டான கௌரவமும் இதண்டி உடல் இங்க பறிச்சு ரெகுலேஷன் இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறது எது, மது. நீங்க ரெகுலேஷன் மது இல்லைன்னா ஒண்ணு சேர்க்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் ஏச்சரம் கொடுத்தாச்சும் நண்பர் ஆகிடுவாங்க. ஆக இணைப்பது எது, மது இல்லைங்களா? ஆகவே நமக்கு நினைச்சுது அந்த அருள் உணர்வு என்று நமக்குள் சேர்க்கப்போம். நம்ம இணைப்பது அது அருள். ஆக அருள் உணர்வை இருளை நீக்கியதும் வழி. அந்த உணர்வின் தன்மை அருள பொருள். ஆக என்ன என்று நாம் அறிய முடிகின்றது. இதை நாம் செயல்படுத்துவோம். இப்ப சொல்றது இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட ஒவ்வொன்றிலும் இணைத்து நாம் எப்படி இயங்குறோம் அப்படின்னு நம்ம ஆயுள்கால மெம்பரா இருக்கும்போது எதுல இருக்கணும், அவன் அருளை நாம் பெறணும், பிறருடைய இருளை போக்கணும். அந்த அவங்க உணர்வு நம்ம இருளாக்க கூடாது. அதுல இருந்து நாம் மீளணும். கொஞ்சம் காத்து. ஏன்னா நாம் ஆயுள்கால மெம்பர் அதுல இருக்கிறோம். அதை என்ன செய்யும், இந்த ஆயுள்கால மெம்பர் உடல்ல ஆயுள இருக்கணும். இது குறைஞ்ச காலம். அது என்றும் ஏகாந்த நிலை பெற்று அந்த 10ஆம் நிலை கொண்டு ஒவ்வொரு நொடியிலும் நம்ம இயக்குது, பேச செய்யறது, கோபப்படுறது, வெறுப்படுறது, வேற யாரோ ஒரு அம்மா இன்னைக்கு தேனியில இருந்து வந்து போடும். நாங்க என்ன இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் உட்காரலான்னு இருக்கிறேன். அது வந்த உடனே அழுதுகிட்டே இருக்குது. அம்மா நீங்க கொஞ்சம் இருங்க, நான் இப்ப ரூமுக்கு போவேன்ப்பா வாங்க அப்படின்னு. ரூமுக்கு வந்துட்டேன், ஆளை காணும். அது சொல்லி அங்க வாங்கன்னு சொன்ன போச்சு, ஊருக்கு போச்சு. நம்ம டாக்டர் இவர் சொல்லி அனுப்புனாரு, தேனி டாக்டர் சொல்லி சொன்னாரு. அவருடைய சங்கடம் அதனுடைய உணர்வுலேயே தான் இருக்கு. கொஞ்சம் பொறுத்திரமா இதை கேட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து நான் ஊர்ல இருந்தப்பதான் வந்தது. அது வந்த உடனே கேட்டு என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். அது இங்க ரோட்ல நின்று கேட்டேன். நான் என்ன பதில் சொல்லுவேன், வாக்கு கொடுக்கறதும் சொல்றதும் செய்யறதும் ரோட்ல இருந்தா கொடுக்கும். சரி வாங்கம்மா அப்படின்னு கஷ்டத்தை சொல்லிட்டு அழுதுகிட்டே போகுது. இதுக்கு என்ன பண்றது? அங்க ஏற்கும் உணர்வாங்க இல்லை. வெறுப்பு உணரும்போது நல்லதுக்கு உண்டான பொறுமை இல்லை. பொறுமை தான் ஏற்கும் தன்மை அங்க வரும். அப்ப ஏற்கும் தன்மை வந்து உணர்வு பதிவாகும். ஆக இந்த இருளை நீக்காது வரும். நாம் ஒவ்வொருவரும் இந்த 3 நாளாவே மற்றவங்களுக்கு கொடுக்க போகும்போது ஒவ்வொன்றாலும் பேப்பருக்கா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க சொன்னதை இங்க திரும்பி சொல்றது இல்லை. ஒவ்வொரு உணரின் இயக்கங்கள் எப்படி இருங்க சொல்லி ஒன்று இருக்காத முதல்ல அந்த ரெக்கார்ட் கேசட் பண்ணி இருக்குது. அதை நீங்க படிச்சு வரிசைப்படுத்தி வந்தோம்னா நாம யார், நாம எங்கே செல்லணும், அருள் உணர்வு ஒன்றணும் அப்படிங்கிற அந்த நிலை வரும். அதனால முதல்ல தேனிக்காரருக்கு சொன்ன நிலை வேற, மற்றவங்க சொன்னதுக்கு நிலை வேற. இப்ப திருநெல்வேலி எல்லாம் இது வந்தோடனே மெய் உணரின் அணுக்களே அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து இப்ப இணைச்சு கொடுக்குறோம். அதனால எல்லாமே நீங்க இந்த கேசட் எல்லாம் படிச்சு அது கேசட் போட்டு நான் நிதானமா தான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஓரளவு நிதானம் தானே பேசியிருக்கிறேன். இதே பதான் இதை எல்லாத்திலையும் பொறுமையாக தான் பேசியிருக்கிறேன். கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா இருக்கும்போது அந்த உணரை நம்ம எடுத்துக்கணும். நம்ம யார் இயக்குறது, நாம் நுகர்ந்த உணர்வு தான் நம்ம இயக்கு. உங்களை உதவி செய்ய வேண்டும் உணர்வு நுகர்றேன். அப்போ அந்த உணர்வு நினைச்சு உதவி செய்ய உணர்ச்சி ஊற்றுது உதவி செய்யும். ஒருத்தர் வெறுப்படையும்படி செய்யணும் கேள்வி பண்ணான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உணர்வு எடுத்த நினைச்சு நீங்க என்னதான் பண்ணாலும் கூட கேள்வி பண்றோமே அப்படின்னு தெரியாது. ஆனா கேள்வி பண்ணும்போது அவர் நாணமாக ஆக ஆக இன்னும் கொஞ்சம் கேள்வி பண்ணும்போது உணர்ச்சி ஏற்பட்டு. ஆனா அதிக ரசிகர்கள் ஏன்னா அவர் கேள்வி பண்ணி முகத்தை இது பண்ணும்போது. ஆனா நண்பரா இருக்கும்போது ஒண்ணும் இல்லை. ஆனா கொஞ்சம் பகமையில் இருக்கும்போது நண்பனை கேள்வி செய்ய போகும்போதுன்னா உடனே சிறுன்னு வரும். ஏன்னா வீட்டுல ஏதாவது பகமையோ இன்னொரு நண்பன் நமக்கு இருப்பான உணர்வு ஊற்றிய நேரத்துல என்னப்பா ரொம்ப வாங்கி போயிருக்கிறா அப்ப இருக்குது, என்ன பண்ண, ஏதாவது நீ தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்க வேண்டும். வந்த உடனே திடீர்னு நினைச்சும் போகணும். இல்ல சோறுவன் இருக்கும்போது சிரிச்சுட்டே ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். இந்த சிரிப்பு அந்த வெறுப்பு நிலைகள் ஆகாது. சோறுக்கு இந்த சிரிப்பாகாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டே கிண்டல் பண்றான் பாரு.
அப்படிங்கிற இந்த நிலை இது எல்லாமே ஆக நண்பனை ஆக எதிரியாக்குறது தமாசா விளையாடுறதெல்லாம் நண்பனை எதிரியாக்கு. ஆனா இதெல்லாம் நாம் தியான வழி என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆக ஒருத்தர் சந்தோஷப்பட வைக்கலாம். எப்படிங்கிறது நாம அவருக்கு செய்த குறைகள் இருந்து இதுல நீ நேருக்கு இப்படி செய்யணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது ஏற்றுக்கொள்ளும் பண்றோம். ஆக பிறகு நினைக்கிறேன் சந்தர்ப்பம் மோதும் போது நம்ம வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. நாம எல்லாத்துக்கும் தியானத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், நல்லதும் செய்து கொடுக்கிறோம். ஆக ஒரு வெறுப்படைந்த ஒரு ஆன்மா ஒரு மனித உலகத்தில் இருந்தா அது என்ன செய்யும்? அது எல்லாம் வெறுப்படைய செய்து அந்த வெறுப்பின் உலகிக்க வளரும். அவன் குடும்பத்தில் அறவே செய்யும். அந்த முன்னாடியே வெறுப்பா இருப்பாங்க. அதே சமயத்தில் தியான வழி என்பது பண்ண உங்களை என்ன செய்வாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுக்குறான் அவங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு சண்டை என்ன தெரியுமா? தொல்லை கொடுத்தா மீண்டும் பயந்துட்டு ஓடும். இப்ப அவன் பயந்துட்டு ஓடும்போது என்ன செய்வாங்க? அது வரைக்கும் ஆவி இருக்குன்னு தெரியாது. இந்த உலகம் தன்னை சொன்ன ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, ஏன் இருக்கு பேசுறாங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அந்த உணர்வு அங்க பைய திருக்கமான நிலை வரும். இந்த ரத்தை நம்ம சுதாரிக்கணும். நாம தப்பு பண்ணல, நம்மளை பார்த்தாலே அந்த உடல்ல ஆவி அதன் உணர்வு நம்ம குற்றவாளியை சொல்லிட்டு என்னை கைப்பிடிச்சு விட்டா நீ தள்ளி விட்டா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லு. அப்ப நீங்க அடுத்த பதில் சொல்லிதான் ஆகணும். அப்ப அதெல்லாம் நான் தப்புறது தெரியும். அது என்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த உணர்வு என்ன அந்த உணர்வு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரர்களும் நான் தொடணும். என் உடல் மீது பண்ணணும். அந்த துறை மத்தியில் வெண்ணும் போது அந்த உணவை நம்ம கூப்பிட்டு அப்ப அந்த உணர்வு போயிடுச்சுன்னு அனுப்பிச்சுதான் அவங்க விளக்கத்துக்கு நான் கொடுக்கணும். நாங்க அவன் வழிக்க பண்ணா இல்லாம சொல்லுவாங்களா அப்படின்னு இந்த உணர்வு நமக்குள்ள அறவே இருக்கு பேசும். ஒரு காட்டில காரணம் என்ன செய்ய காரத்தை நம்ம இருக்கிறார். அதனால வெறுப்பு நிலை கொண்ட உணர்வு தட்டட்டும். அடுத்த நாம் செல்லும் போது என்ன சொல்லுவோம்? நம்ம செல்ல கூப்பிடுறது அது கொஞ்சம் கடந்துடும். இது சொல்லாம அது சொல்லுங்க. ஆண்மை நிலை வந்து அவருக்கு தெரியாது. சில குடும்பங்கள் ஒன்று ஆண்மை நிலையும் ஒன்று உண்டு. எல்லாரும் அந்த குடும்பத்தில் மூதாதைகளை வெறுப்பின் நல்ல ரெண்டாவது விற்கத்தாரத்தில் சாதனைகளும் உண்டு. சாதனைகள் வந்து நல்லது கேட்கறதாக தரும். அப்ப நல்லது கேட்கறதாக அந்த சாதனை அவங்க நம்மளை குற்றவாளியா செல்லும் தன்மை. அப்ப குற்றவாளி ஆகும் விலைக்கு செல்லும் தன்மை. நல்லது சொன்னால் விலகி செல்லும். யாரும் சில குடும்பங்கள் இப்படி நல்ல விதத்துடன் அதுக்கு தக்க உணர்வு நல்லது மாற்றிக்கொண்டு இதை போன்ற நிலைகளில் நாம் அனுபவத்தில் தருவோம். இதெல்லாம் 2-3 லட்சம் பேரை சந்திப்பது இந்த மாதிரி உணர்வுகள் குடும்பத்தில் முப்பதாயிர மாதிரி ரோட்டில் பயன்படுத்த இதே சமயத்தில் காட்டு வெள்ளத்தை முதலீடு 2 அந்த பூச்சிக்குள்ள எப்படி சேர்ந்ததுனால ஒவ்வொன்றுக்கும் உணர்வுகள் உயிரின் உணர்வுகள் அது ஒழுக்கத்தோடு உணவுக்கத்தோடு அணுகு அந்த உணர்ச்சியத்தால் சொல்லலானது மருந்தும் போது உணவின் தன்மை மற்றொன்று நிலையில் பதிவாகும். பருவ நிலையை